எஸ்பிஐ அப்படிங்கிறது நல்லா தெரியணும், இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு அப்படின்னா 1955 தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேர் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இம்பீரியல் வங்கி அப்படிங்கிறது இருக்கும். 1921 அந்த பேங்க் வந்து இம்பீரியல் வங்கி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பேங்க் என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் இந்த பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொன்னாவே இந்த பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது, பேங்க் ஆஃப் பாம்பே அப்படிங்கிறது, ஸோ பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது, இந்த 3 வங்கிகள் சேர்ந்து தான் 1921 இம்பீரியல் வங்கின்னு மாறுச்சு. அந்த இம்பீரியல் வங்கி தான் 1955 அப்படிங்கிறதுல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மாறிச்சு. இப்போ எஸ்பிஜி ஸ்டேட் பேங்க் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்னாவே 1955 தான். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உருவானதே 1955 தான். அப்போ அதுக்கு முன்னாடி இம்பீரியல் வங்கி 1921. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி பேங்க். இந்த பிரசிடென்சி பேங்க் அப்படிங்கிறது 18